பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பாக்கத்தில் சிறுமியை வாய் மூடி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் ராஜுவை தாக்க முயற்சியானது நடந்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு போலீஸ் புத்தூர் கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு பாத்ரூம்ல வரைக்கும் விட்டான்னு ஒரு 8 வயசு குழந்தைய வந்து இது மாதிரி நிர்மூலம் பண்ணிருக்கான். அந்த குடும்பமே அந்த குடும்பமே இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த குடும்பத்தை பேசுறதுக்கு 10 மினிஸ்டர் பஞ்சாயத்து பண்றான், மிரட்டுறான் அந்த குடும்பத்தை. என்ன நடக்குது இன்னைக்கு? 8 வயசு குழந்தை நேசம் நடக்குது இன்னைக்கு. ஏன் ஒரு சராசரி ஒரு மாட்டுக்கா சாக்கிஸ்ட கால ஓடுகிறீங்களா? பாத்ரூம்ல வந்துச்சுன்னு போலீஸ் கால ஓடுகிறீங்களா? உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது? ஒரு அக்யூஸ்ட் 20 நாளா ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு பெண்ணை சீரழிச்சிருக்கான், இந்த மாதிரி நிர்மூலம் பண்ணிக்கிறான். அதே அக்யூஸ்ட் அதே ஜூரி செக்ஷன்ல ஆரம்பத்தில் நடந்த விஷயத்துக்கு சூலூர்பேட்டையில அந்த அக்யூஸ்ட் வந்து 20 நாளா அவன் இருப்பானா? அதே அக்யூஸ்ட் இருப்பானா? அவன் அதே அக்யூஸ்டா? அவன் உண்மை குற்றவாளியா? அதே ட்ரெஸ் போட்டு அங்க இருப்பானா? சொல்லுங்க. அவன் மணலில் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறான். ஒருத்தன் கோர்ட்ல இட்டாந்ததுக்கு கோர்ட்ல இட்டாந்தவன் மணலில் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த மாதிரி இருக்கிறான் அவன். உண்மையான அக்யூஸ் யாரு? போலீஸ் தான் தெளிவுபடுத்தணும். தமிழக முதல்வர் தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தணும். தமிழக முதல்வர் தெளிவுபடுத்தணும். ஒவ்வொருத்தர் வீடியோவை பார்த்துருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு. எல்லாம் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. எல்லார் வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு. நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஏற்கனவே விசாரணை செஞ்ச மாவட்ட கண்காணிப்பாளரையா மாத்துறீங்க?